இவர்கள் தந்த ஒரு சூப்பர் ஜாக்பாட்டே என்ன அப்படின்னா, அவர் வரட்டும் சார், அவருக்கு வந்த மாதிரி அவ்வளோதான். ஆனால் நம்மள ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா, 7.5 சனிக்கு உலகத்திலே இந்த வரி விலக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதாவது வந்து இந்த கவர்மெண்ட் மாறினா நகை கடன்லாம் வரி விலக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சனி வந்து உங்களுக்கு ஒரு விலக்கு தரார். என்ன விலக்கு அப்படின்னா, குருவினுடைய வீட்டிற்கு வந்திருக்கிறார் சனி பகவான். குருவினுடைய வீட்டிற்கு வந்த சனி பகவானுக்கு தோஷம் இல்லை. தோஷம் இல்லை. எப்பவுமே குருவினுடைய வீட்டுக்கு சனின்னு கிடையாது. அது யாரா இருந்தாலும் சரி. குரு வந்து குருவினுடைய வீடு கோயில் மாதிரி. அப்ப கோயிலுக்கு வந்திருக்கார் சனி பகவான், அவருக்கு எந்த தோஷமும் இல்லை. அப்போ சனி பகவான் 12 வந்தாலுமே அது பெருசா ஒன்றும் பண்ண போறது இல்லை. இதுதான் ஜாக்பாட் நம்பர் 1. இது நிறைய பேர் சொல்றது இல்லை. 7.5 சனி வந்துருச்சு, ஆல் அவர் சுனாமி பாய்ஸ் வில் கம்மன், அவ்வளோதான் எல்லாமே உலகம் அழிய போகுதுன்றாங்க. அதில் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. 12ஆம் இடத்துல சனி பகவான் வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு விரய சனியாக வருகிறார். இந்த விரய சனி என்ன செய்வார் அப்படின்னா, நீங்க தேவையில்லாம பண்ற செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுவார். என்ன கண்ட்ரோல் பண்ணுவார்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிடுவேன், நான் வந்து இதில் கேப் புக் பண்ணி தான் போவேன், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் மாற்றி சிம்பிளாக, நான் போன தடவையே சொன்ன மாதிரி ஒய்ஃப் வர வரைக்கும் வெயிட் பண்ணு, மதியானம் சும்மாரு, வந்ததுக்கப்புறம் ரசாதம் போடுவா சாப்பிடு, அந்த மாதிரி உங்கள் லைஃப்பை மாற்றிக்குவீங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலே பணத்தை சேவிங் பண்ணணுங்கிற எண்ணத்தில் போயிடுவீங்க.